ஆண்டுதோறும் தேசம் இணைய ஊடகத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் தேசம் ஐகான் அனைத்துலக விருதளிப்பு விழா நேற்று 7வது முறையாக சிறப்பாக நடந்தேறியது. பண்டார் சௌஜானா புத்ரா மாசா பல்கலைக்கழக அரங்கில் நடந்த இந்த விழாவில் 50க்கும் மேற்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டன. அனைத்து விதமான சாதனையாளர்களையும் ஒரே நேரத்தில் கௌரவிக்கணும், ஏக காலத்தில் கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவே இந்த விருது விழாவை 7ஆம் ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சிறப்பு ஆண்டு. ஏன்னா எங்களுடைய 15ஆம் ஆண்டு விழா. அரசியல், கலைத்துறை, ஊடகத்துறை, வர்த்தகம், வாழ்நாள் சாதனையாளர் மற்றும் இவ்வருடத்திற்கான ஐகான் ஆஃப் த இயர் என பல பிரிவுகளில் மக்களின் வாக்களிப்பின் மூலமும் நீதிபதிகளின் தேர்வின் அடிப்படையிலும் விருதுகள் அளிக்கப்பட்டன. இவ்விழாவை தலைமையேற்று துவக்கி வைத்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவருமான டத்துஸ்ரீ எம் சரவணனுக்கு ஐகான் ஆஃப் பார்லிமெண்டரியன் விருது வழங்கப்பட்டது. சொந்த முயற்சியில கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் செஞ்சு எப்படியாவது மேல வந்து துடிச்சுக்கிருக்காங்க. அந்த மாதிரி துடிக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன அவார்டு இருக்குல்ல, இதுதான் ரெக்கக்னிஷன், இதுதான் மோட்டிவேஷன். நமக்கு வந்து யாரும் காசு பணம் கொடுக்க வேண்டாம். இந்திய இளைஞர்களுக்கு நீ யாரும் காசு பணம் கொடுக்க வேண்டாம். அவங்களோட நம்பிக்கையை சிதைக்காம இருந்தாலே போதும். எடுத்தோன்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட், ஒரு நெகட்டிவ் ரிமார்க். ஆனா இந்த மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யுங்க. நம்ம இந்திய இளைஞர்களுக்கு இந்த டிக்டாக் அது மூலமான நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் போய் சேர்றதை விட அவங்க நம்பிக்கை கொடுங்க. அதே வேளையில் பிரபல இணைய செய்தி ஊடகத்திற்கான விருதை வணக்க மலேசியா ஊடகத்தளம் வென்று பெருமை சேர்த்தது. இதனிடையே சிறந்த இணைய செய்தி வாசிப்பாளர் பிரிவில் வணக்க மலேசியா ஊடகத்தின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் மற்றும் செய்தி பிரிவு தலைவர் வேதகுமாரி ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பராய்டு, பேரா மாநில சட்டமன்ற உறுப்பினர் சிவனேசன், மாசா குழுமத்தின் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் அனிஃபா அப்துல்லா மற்றும் அதன் தலைமை செயல்முறை இயக்குனர் டாக்டர் அனிதா என பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.